ஃபினான்ஸ் கமிஷன் 9வது ஃபினான்ஸ் கமிஷன்ல 7% நிதி பங்கீடு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது, உண்மை ஒத்துக்கிறேன். 15வது ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 2020 to 25 ஃபினான்ஸ் கமிஷன் 4.79% தான் கொடுத்திருக்கின்றது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த திமுகவினுடைய வார்த்தை ஜாலம், அந்த மக்களை எப்படி திசை திருப்பதுன்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. இப்போ அமைச்சர் பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த சதவீதம் குறைந்ததனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை கடனே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கடன் தொகையில 32% இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் என்றால் 95 2014 வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த 20 ஆண்டுகள்ல திமுக மத்திய அரசுல எவ்வளவு ஆண்டுகள் மத்தியில பங்குல இருந்தாங்க? கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தப்புன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அதாவது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் 10 ஆண்டுகள். இப்போ நீங்க ஆட்சியில 16 ஆண்டுகள் இருக்கும் போதுதான் 7% 4.79% அந்த நிதி பங்கீடு குறைந்திருக்கின்றது. உங்களுடைய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட சர்வ வல்லமை படைத்த அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தையே கலைக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பொறுப்பில் இருக்கும் போதுதான் இந்த சதவீதம் குறைந்திருக்கின்றது. உங்க ஆட்சி காலத்துல மத்திய அரசாங்கத்தை கலைச்சவர் யாரு? இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சுக்கல. மத்திய அரசாங்கத்தை கலைச்சவர்னு சொல்லும்போது அது ஜெயலலிதா அவர்கள் சேர்த்து சொல்லணும். இல்ல கலைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருந்துன்னு சொல்ற. யூபிஏ 1 சர்க்கார் இவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தா போயிருக்கும். அந்த சமயத்துல எங்க நிதி பங்கீடு 4.5% ஆயிடுச்சு, எங்களுக்கு 6 வேணும்னு கேட்டிருந்தா ஒரு வேளை கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ஏன் கேட்கலன்றதை நீங்க தான் சொல்லணும். அப்போ நீங்க 16 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த குறைவு நடந்திருக்கு. அப்போ அதற்கு யார் பொறுப்பு? அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் யாரு? இப்போ நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் தான் நாங்க செட்டப் பண்ணி அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு. இப்போ ஒருவேளை 7% 4% நாங்க குறைச்சிட்டோமா? கிடையாது. 7 படிப்படியா குறைந்து 4 வந்திருக்கு. அப்போ இந்த மொத்த குறைப்புக்குமே பிஜேபி தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள்.